ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. என்னடா பறவைக்கூடு அப்படின்னு வித்தியாசமாக எதோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பறவை இது வந்து ஒரிஜினல் பறவைக்கூடு. ஒரு பேர்டு வந்து எப்படி கூடு கட்டினா இந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபியும் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த ரெசிபிக்கு இப்படி ஒரு பேர். இது பார்த்தீங்களா, பறவைக்கூட்டில் எப்படி குச்சி குச்சியாக நீட்டிகிட்ருக்கு, அதே மாதிரி இதுலேயும் குச்சி குச்சியாக நீட்டிகிட்ருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி டீட்டெயிலாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நம்ம டிஃபன் செய்யறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற சேமியா வந்து ஒரு கையளவு எடுத்து உதுத்து போட்டுக்கோங்க. இந்த சேமியாவை வந்து ஆயிலோ கீயோ எதுவும் சேர்த்தாமல் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். சேமியாவில் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். சேமியாவோட கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. அடியில் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இன்னொரு கடாய் வச்சுருக்கேங்க. சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 நம்பர் ஆட் பண்ணுறேன். கூடவே 2 பச்சை மிளகா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் போல் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்ச வர அளவு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி, 2 கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 5 பீன்ஸை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மிளகாய்த்தூள் வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் இந்த வெஜிடபிள் நல்லா அப்சர்வ் பண்ண உடனே இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துனீங்கன்னா போதும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீக்கிரமாக குக் ஆயிரும். ஏன்னா நம்ம வதக்கிட்டு தான் தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். ஸோ சீக்கிரமாக வெந்துடும். வெஜிடபிள்ஸ் வேகிறக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு வந்து 1 கப் சேர்த்துருக்கேன். கூடவே 3/4 கப் கடலை மாவு, 1/2 கப் பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பஜ்ஜி மாவு எந்த கப்பில் எடுத்திங்களோ அந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் வெறும் கடலை மாவுலேயே இந்த ரெசிபி செய்யலாம். பட் ஆனால் பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கப் 1 கப் தண்ணி ஃபுல்லாகவே இந்த மாவுக்கு பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து நம்ம இந்த பறவைக்கூடு ரெசிபி செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பால்ஸ் பண்ணி இதில் டிப் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். சேமியாவும் நல்லா ஆறி வந்துருச்சு, பஜ்ஜி மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஆல்ரெடி நான் 2 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு இருக்கும்போதே உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. கிழங்கு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு நல்லா பொடி பொடியாக ஆக்கி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம திருப்பினோம் அப்படின்னா அல்வா மாதிரி எல்லாமே ஒன்றா இந்த மாதிரி திரும்பி வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கை விட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ கை விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கரெக்டான பதம் வந்ததும் இதை ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் போல் ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம இப்போ பால்ஸ் பண்ணிடலாம். பால்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன பால்ஸை தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது பிளேட்டில் எடுத்து வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
நீங்கள் வந்து உருண்டையாக தான் பிடிச்சிருப்பீங்க. பட் ஆனால் பஜ்ஜி மாவில் சேர்த்த உடனே அது வந்து கொஞ்சம் நீளமாக மாறிடும். கூடவே வந்து நம்ம சேமியாவோட வச்சு புரட்டும் போது அது வந்து நீளமான ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி வெஜிடபிள் பால்ஸை மாவில் டிப் பண்ணி சேமியாவில் புரட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள், திருப்பி திருப்பி விட்டு. அப்போ உள்ளெல்லாம் நல்லா வெந்து சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பறவைக்கூடு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு பால்ஸும் இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் பாலாக தான் உள்ளே போடுறேன். பட் ஆனால் மாவோட கலக்கும்போது பாருங்கள் ஷேப் எப்படி மாறுதுன்னு. இதோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உருண்டையாக இருந்தது அப்படின்னா அது போண்டா மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் நீளமாக இருக்கிறது தான் அந்த பறவைக்கூடு ரெசிபியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி டிப் பண்ணதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நீளமான ப்ராசஸ் தான். பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே உங்களை பாராட்டிடுவாங்க. வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க யார் இருந்தாலுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மசாலாவோடு கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிட்ட மற்ற ஸ்நாக்ஸை விட இதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே பிடிச்சிரும். இது நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் கூடயும் அப்படி இல்லைன்னா மயோனீஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். க்ரீன் சட்னி வீட்டில் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டெய்லியும் ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.